இந்த வீடியோல நீங்க KDE Neon இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புது யூசரா பண்ண வேண்டிய கஸ்டமைசேஷன் ப்ளஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கீபோர்ட் ஷார்ட்கட் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது விண்டோ ஷார்ட்கட். விண்டோ ஆர் அப்ளிகேஷன் விண்டோ எதுவா இருந்தாலும் நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ற போது இந்த விண்டோஸ்ல நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ். ஸோ ஒரு ஒரு ஓப்பன் ஆகுதுன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த லெஃப்ட் ஹேண்டோட ஸ்பேஸை ஃபில் பண்ணிடும். இதே நான் இப்போ இன்னொரு ஒரு விண்டோ பண்றேன். எடுத்துட்டு போறேன் அப்படின்னா டாப் கார்னர் எடுத்துட்டு போகும்போது இங்க ஃபில் ஆகும். இதே நான் ரைட்ல எடுத்துட்டு போறேன் அப்படின்னா ரைட் சைட் ஃபுல்லா ஃபில் ஆகும். ஆர் இதே பாட்டம் எண்ட்ல கொண்டு போறேன் அப்படின்னா பாட்டம் எண்ட்ல ஃபில் ஆகும். ஸோ இது நீங்க மேனுவலா இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் கீபோர்ட் ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேர் என்னோட விண்டோஸ் கீ ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரைட் சைடு. அதே என்னோட விண்டோ கீ லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் சைடை கிளிக் பண்ணும். இந்த விண்டோ கீ அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இட் இஸ் த டாப், விண்டோஸ் கீ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இட் இஸ் த பாட்டம் சைடு. அதே இப்போ விண்டோ கீ லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ சேர்த்து டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் ரைட், பாட்டம் லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இதே விண்டோஸ் பேஜ் அப் இன்னொரு தானே டைப் ப்ரெஸ் பண்ணனா முன்னாடி எந்த சைஸில் இருந்துச்சோ அங்கே ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ இது திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அப்ளிகேஷன் விண்டோ. எந்த விண்டோவாக இருந்தாலும் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த விண்டோவை பொசிஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா கோடிங் பண்ணும்போது ஒரு சைடில் என்னோட கோட் எடிட்டர் வச்சுட்டு இன்னொரு சைடில் இந்த ப்ரௌசர் விண்டோ வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் போது யூ கேன் யூஸ். ஸோ இப்போ ஷார்ட்கட் அடுத்து கிளிக் பிஹேவியர். நீங்கள் பார்த்துருப்பீங்க விண்டோஸில் வர்றவங்களுக்கு KDE Neon பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சேஞ்ச் அப்படின்னா ஃபைல்ஸை நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணாலே ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸும் ஓப்பன் ஆகிடும். நான் டபுள் கிளிக் பண்ணல, சிங்கிள் கிளிக் தான் பண்ணுறேன், பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுது. இந்த பிஹேவியரை எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு வில் கோ டு செட்டிங்ஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸ் பிஹேவியர், அதில் ஜென்ரல் பிஹேவியரில் கிளிக்கிங் ஃபைல்ஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸ் ஓப்பன்ஸ் தெம்க்கு பதிலாக செலக்ட் தெம்னு மாற்றிட்டிங்கன்னா விண்டோஸ் என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கோ அதே மாதிரி வரும். ஸோ இப்போது செலக்ட் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் போயிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது, இட் வில் பி ஜஸ்ட் செலக்டட். சிங்கிள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகி அப்படியே நிற்கிது, ஓப்பன் ஆகலை. டபுள் கிளிக் பண்ணும்போது ஓப்பன். அடுத்து இதில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ். ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் டெஸ்க்டாப் தான் இருக்கும். இதில் யூ கேன் கான்ஃபிகர் மோர் டெஸ்க்டாப்ஸ். எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக 3 டெஸ்க்டாப்ஸ் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே. சார் என்னோட இமெயில், கேலண்டர் எல்லாமே வச்சுட்டு இன்னொன்றுல என்னோட கோடிங் ரிலேட்டடான எல்லா விண்டோஸும் அதில் இருக்கும். தேர்ட் விண்டோ டிப்பிக்கலி நான் மியூசிக்கோ அந்த மாதிரி லைட் பேக்ரவுண்டில் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தேவையான டாஸ்க் அந்த மாதிரி டைமர்ஸ் அதெல்லாமே அதில் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இது திஸ் இஸ்
இதை அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து இங்க கீழே மூணு டெஸ்க்டாப் வந்துச்சு. டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2, டெஸ்க்டாப் 3. டெஸ்க்டாப் 1ல எனக்கு ப்ரௌசர் இருக்கு. டெஸ்க்டாப் 2ல ஐ கேன் செட்டப் ஒரு கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். And can have option. இப்போ ஸ்விட்ச் பண்ணோம் அப்படிங்கும்போது டெஸ்க்டாப் 1ல என்னோட ப்ரௌசர் இருக்கு, டெஸ்க்டாப் 2ல என்னோட கோட் எடிட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி வச்சுக்கும் போது என்னோட ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது கிளிப்போர்ட் மேனேஜர். கேட்ல பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்போர்ட் மேனேஜர் இருக்கு. இந்த கிளிப்போர்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் காப்பி பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தோட அந்த காப்பி கிளிப்போர்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மோஸ்ட் 10 ரீசன்ட் என்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து இந்த எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதை வந்து குயிக்காக காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்ட் செட்டிங்ஸ். ஓகே, லினக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி கேடிஇ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து என்னோட மைக்ரோஃபோன் கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்பீக்கர் கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் நான் ஏதாவது ஒரு ஜூம் காலோ இல்லை கூகுள் மீட் காலோ ஜாயின் பண்ணும்போது நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது, இல்லை அவங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஆல் யூ ஹேவ் டு செக் திஸ் ஒன். இந்த சவுண்ட் பார் ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன டிவைசஸ் இருக்குது அது எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து அந்த கரண்ட் டைமில் வந்து உங்களோட லவுட் ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் யூஸ் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேஸில் நான் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகலை, எங்கே போய் ஃபஸ்ட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த 2 டேப்ல போயிட்டு உங்களோட டிவைஸ் லிஸ்ட் ஆயிருக்கா, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நைட் ஷிஃப்ட் கலர். நைட் ஷிஃப்ட் கலர்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ளூ லைட் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நைட் தூக்கம் வராது. அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே தே ஹேவ் திஸ் கான்செப்ட் ஆஃப் நைட் ஷிஃப்ட். ஸோ நைட் ஷிஃப்ட் என்ன அப்படின்னா இங்கே ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமே வந்து உங்களுக்கு ப்ளூ லைட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எல்லோ லைட்டோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னா டியூரிங் த டே டைம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட் தூங்க போகும்போது யுவர் பீப்புள் வில் ஹாவ் அ வெரி சவுண்ட் ஸ்லீப். அதுக்காக கொடுத்துருக்குது. இது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் மானிட்டர் நைட் கலர் போயிட்டு பை டிஃபால்ட் ஆல்வேஸ் ஆஃப்னு இருக்கும். நான் யூஸ்வலாக சன்ரைஸ் அண்ட் சன்செட் அட் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட கரண்ட் லொக்கேஷனை பிக்கப் பண்ணதுக்கு சொல்லிட்டு ஐ ரிட்டர்ன் அப்ளை. இது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் டெம்பரேச்சர் எப்போ எந்த டைம்லேருந்து எந்த டைம்க்குள்ள சேஞ்ச் ஆகும், திருப்பி எப்போ ரிவர்ட் ஆகும் அப்படின்ற டைம் ஸ்டாம்பும் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது டைமர் விட்ஜெட். ஸோ கேடி நியானில் உங்களுக்கு ஏகப்பட்ட விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற விட்ஜெட் வந்து டைமர் விட்ஜெட். கிரியேட் நியூ ஒரு ஆட் விட்ஜெட்ஸ் போயிட்டு
இது எதுக்காக அப்படின்னா பொமோடோரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதும் ஒரு 20 to 25 minutes ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 25 minutes முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். திருப்பி ஒரு 20 to 25 minutes இன்டென்ஸாக ஒரு ஃபோக்கஸ் செஷன் வச்சுட்டு அடுத்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த டைமர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் 20 to 25 minutes நிறைய டியூரேஷன் இருக்குது. இப்போ நான் 25 minutes டைம் செட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அது மட்டும் கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து நிற்கும். இப்போ எப்போச்சும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிளிக் ஒன்ஸ், அப்படியே ஸ்டாப் ஆகிடும், லிமிட்டே இருக்கும். திருப்பி ரீசெட் பண்ணோம் அப்படின்னா கேன் ரீசெட். இது வந்து கோடிங் செஷன்ஸ் மூலம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.